Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BA, BTech, ME, MBA and MCA. வெளி மாநிலங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஹைதராபாத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் 28 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் தேர்ச்சி பெற்றுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல், கிள்ளியூர், விளவங்குடு ஆகிய 3 தொகுதிகளும், அதே போல மதுரை, மேலூர், மயிலாடுதுறை ஆகிய 5 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெற்று ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டு 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை தாவேகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையத்தில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. ஆகையால் 5 எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடலாம், மற்ற கட்சிகள் குதிரை பேரத்தில் ஈடுபடலாம் என்பதை தவிர்ப்பதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 எம்எல்ஏக்களும் தற்பொழுது 2 மாநிலங்களில் தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டுள்ளது. 4 எம்எல்ஏக்கள் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும், அதே போல ஒரு எம்எல்ஏக்கள் பிரவீன் மற்றும் விளவங்குடு தொகுதியை சேர்ந்த பிரவீன் மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் மாநிலத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளது. முழுக்க கர்நாடக மாநில துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் மேற்பார்வையில் இவர்கள் 5 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எப்பொழுது இங்க சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற அறுதி பெரும்பான்மை குறித்து ஓட்டெடுப்பு நடத்தப்படுதோ அப்பொழுது வரலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கும் போது அவர்கள் 5 பேரும் தமிழகம் திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BA, BTech, ME, MBA and MCA.